Welcome to IDAMAX. இன்னைக்கு நம்ம 10th standard chapter 5 coordinate geometry exercise 5.4 11th sum பார்க்கலாம். Find the equation of a straight line joining the point of intersection of 3x plus y plus 2 equal to 0 and x minus 2y minus 4 equal to 0 to the point of intersection of 7x minus 3y equal to minus 12 and 2y equal to x plus 3. இந்த கொஷின் என்ன அப்படின்னா, இந்த டூ லைன்ஸோட பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் அண்டு அடுத்த ரெண்டு லைனோட பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இது வழியாக போகக்கூடிய ஒரு லைனோட ஈக்குவேஷன். இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். The equation of the given lines are 3x plus y plus 2 equal to 0 first equation, x minus 2y minus 4 equal to 0 second equation, 7x minus 3y equal to minus 12 இருந்தது, இந்த சைட் வந்தால் plus 12 equal to 0 third equation. Next fourth equation 2y equal to x plus 3 இருந்தது, அது எல்லாத்தையும் ஒரே சைட் கொண்டு வந்தால் x minus 2y plus 3 equal to 0 இது fourth equation. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரெண்டு லைனோட ரெண்டு ஈக்குவேஷனோட பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்க போகிறோம் யூஸிங் த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட். Let A be the point of intersection of line 1 and 2. X வேரியபிள், y வேரியபிள் கான்ஸ்டன்ட். ஃபஸ்ட்டு ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்லேருந்து ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y இஸ் 1, அடுத்தது கான்ஸ்டன்ட் 2, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x இஸ் 3, அகெயின் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷனோட ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் -2, நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட் -4, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 1, திருப்பி -2. ஃபஸ்ட்டு எக்ஸோட வேரியபிளுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோன்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1 4 இஸ் 4 எக்ஸ் பை -4. இந்த சைடு மல்டிப்ளை பண்ணச்சு ஒரு மைனஸ் வரும், இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 2 2s are 4 ப்ளஸ் 4 ஈக்குவல் டு நெக்ஸ்ட்டு ஒய்யோட வேல்யூ y பை 2 1 is 2, அகெயின் இந்த சைடு மல்டிப்ளை பண்ணுறச்சு ஒரு மைனஸ் வரும், இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4 3s are 12 ப்ளஸ் 12 ஈக்குவல் டு 1 பை கான்ஸ்டன்ட் பை ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 3 2s are 6 minus 6, இந்த சைடு மல்டிப்ளை பண்ணுறச்சு ஒரு மைனஸ் வரும், 1 1 is 1 minus 1. இப்போ எக்ஸ் பை இது ரெண்டும் ஒரே நம்பர், ஆல்டர்னேட் சைன் கேன்சல் ஆகி 0 ஆகிடும். எக்ஸ் பை 0 ஈக்குவல் டு y பை 2 + 12 is 14 ஈக்குவல் டு ரெண்டும் ஒரே சைனாக இருக்கிறனால ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி அது என்ன சைனோ அதை போடணும், 1 பை -7. இப்போ எக்ஸையும் கான்ஸ்டன்ட்டு ஈக்குவேட் பண்ணணும், ஒய்யையும் கான்ஸ்டன்ட்டு ஈக்குவேட் பண்ணால் எக்ஸ் ஒய்யோட வேல்யூ கிடச்சிடும். எக்ஸ் பை 0 ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் 1 பை -7, இதை இப்படி மல்டிப்ளை பண்ணுவோம்னா 0 இன்ட்டு anything 0, ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட்டு y பை 14 ஈக்குவல் டு 1 பை -7, y ஈக்குவல் டு இந்த சைட் மல்டிப்ளை பண்ணும்போது 1 பை -7 இன்ட்டு 14, 1 7 is 7, 2 7s are 14, ஸோ 2 1 is 2, இங்கே மைனஸ் இருக்கிறதுனால y ஈக்குவல் டு -2. இப்போ ஏயோட பாயிண்ட் என்ன, பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ லைன்ஸ் 1 and 2 0, -2. சிமிலர்லி நம்ம தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஈக்குவேஷனோட பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்க போகிறோம் யூஸிங் த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட். லெட் பி பி த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் 3 and 4. எக்ஸு ஒய் வேரியபிள், அடுத்தது கான்ஸ்டன்ட். ஃபஸ்ட்டு ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் வந்து -3, அடுத்தது கான்ஸ்டன்ட் 12, அடுத்தது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 7, திருப்பி -3. இது தேர்ட் ஈக்குவேஷனோடது. ஃபோர்த் ஈக்குவேஷனில் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் -2, கான்ஸ்டன்ட் 3, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 1, நெக்ஸ்ட்டு -2. இப்போ எக்ஸோட வேரியபிள் எழுதணும், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 3 3s are 9 -9. நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு மல்டிப்ளை பண்ணுறச்சு ஒரு மைனஸ் வரும், ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், 2 12s are 24 ப்ளஸ் 24 ஈக்குவல் டு y பை 12 1 is 12. நெக்ஸ்ட்டு இந்த சைட் மல்டிப்ளை பண்ணுறச்சு ஒரு மைனஸ் வரும், 3 7s are 21 minus 21 ஈக்குவல் டு நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட் 1 பை ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 7 2s are 14 -14, இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, நம்ம மல்டிப்ளை பண்ணுறச்சு ஒரு மைனஸ் வரும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3 1 is 3. Now x by -9 + 24 alternate sign subtract பண்ணிட்டு bigger number sign போடணும். x by 24 9 போச்சுன்னா 15 equal to ரெண்டு alternate sign இருக்குது, subtract பண்ணிட்டு bigger number sign போடணும், bigger number -21. So 21 - 12 is 9 -9 equal to ரெண்டு alternate sign இருக்கிறதுனால subtract பண்ணணும். 14ல் 3 போச்சுன்னா 11, bigger number sign பண்ணணும், 1 by -11. Now equate x and constant, y and constant, we get the value of x and y. X by 15 equal to 1 by -11. X by 15 equal to 1 by -11. அப்போ 15 அந்த சைட் cross multiply பண்ணால் 1 by -11 into 15. So x ஓட வேல்யூ -15 by 11. 1 and 15 is 15. Y by -9 equal to 1 by -11, minus minus cancel ஆகிடும்.
The 9 goes this side, y equal to 9 by 11. B point is minus 15 by 11, comma 9 by 11. நம்ம A பாயிண்ட் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். A வந்து 0, -2. அப்போ ஏன்னு ஒரு பாயிண்ட், பின்னு ஒரு பாயிண்ட், 2 பாயிண்ட் கொடுத்து நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் கேட்டிருந்தாங்கன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. Required equation is the equation of the straight line joining A 0, -2 and B -15, 11 by 9, 11. Therefore, the equation of AB is y minus y1 by y2 minus y1 equal to x minus x1 by x2 minus x1. இப்போ A பாயிண்ட்டை வந்து நம்ம x1 y1னும் B பாயிண்ட்டை வந்து x2 y2 அப்படின்னு எடுத்துகிட்டு இந்த 2 பாயிண்ட் ஃபார்மில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். y minus y1 is -2 by y2 minus y1. y2 is 9 by 11 minus y1 is -2 equal to x minus x1. x1 is 0. x minus 0 by x2 minus x1. x2 point is minus 15 by 11 minus x1 is 0. இப்போ y minus of -2 minus into minus plus ஆகிடும். இப்போ y plus 2 ஆகிடும். டினாமினேட்டரில் 9 by 11 minus into minus plus ஆகிடும். 9 by 11 plus 2. இப்போ x minus 0 x by minus 15 by 11 minus 0 minus 15 by 11. y plus 2 by 9 by 11 plus 2 equal to x by minus 15 by 11. இப்போ இந்த இடத்துல வந்து cross multiply பண்ணால் y plus 2 by 9 plus 11 2s are 22 by 11 equal to x by minus 15 by 11. இப்போ இந்த 11 நம்மளுக்கு கேன்சல் ஆகிடும். y plus 2 by 9 plus 22 na 31 equal to x by minus 15. இப்போ cross multiply பண்ணிக்கலாம் நம்ம. minus 15 into y plus 2 minus 15 into y plus 2 equal to 31 into x. இப்போ minus 15 into y minus 15y minus into plus minus. So minus 15 2s are 30 equal to 31x. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், எல்லா டேர்மையும் ஒரு பக்கம் கொண்டு வந்துடலாம். அப்போ ஆர்டர் படி எழுதலாம். 31x plus 15y plus 30 equal to 0 is the required equation. Thank you children.